தமிழர்களுக்கு வணக்கம். அன்று நீருக்குள் இறங்கவே பயப்பட்ட குழந்தை இன்று நீச்சல் வீராங்கனையாக சாதித்து வருகின்றார். நீச்சல் வீராங்கனையாக திகழ்ந்து வருகின்ற தினினி தேசங்கு பற்றிய தகவல் தான் தற்பொழுது அதிகமாக பகிரப்பட்டு பேசப்பட்டு வருகின்றது. அவருடைய வாழ்க்கை வரலாறு குறித்து அவரே வெளிப்படையாக கூறிய விடயங்கள் சிலவும் இன்று பலர் மத்தியில் ஆச்சரியத்தையே ஏற்படுத்தி வருகின்றது. தினினி தேசிங்கு என்ற பெண் இந்தியாவில் 14 வயதுக்கு உட்பட்ட நீச்சல் பிரிவில் முதலிடம் பெற்ற இளம் பெண் வீராங்கனை என்ற பட்டத்தினை பெற்று தற்பொழுது அவர் நீச்சல் துறையில் சாதித்து காட்டி வந்திருக்கின்றார். அந்த வகையில் இவர் தன்னுடைய 3 வயதில் பேசுவதற்கு தாமதம் ஆகியதன் காரணமாக அவருடைய பெற்றோர்கள் உடனடியாக அவரை விளையாட்டு துறைக்குள் கொண்டு செல்ல வேண்டும் என்று அதற்கு ஆர்வத்தையும் தூண்டி வந்தார்கள். ஆரம்பத்தில் அவருக்கு பேசுவது மட்டும்தான் தாமதம் என்று பார்த்தால் அவருக்கு மற்றவர்களுடன் பழகுவதற்கும் கூச்சம் இருந்துள்ளதாகவும் தினினி தேசங்குவின் பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக அவருக்கு துறைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காகவே பெற்றோர்கள் ஒரு முடிவை எடுத்து அவரை அவருடைய வீட்டிற்கு அருகிலுள்ள குளத்திற்கு கொண்டு சென்று நீச்சலினை கற்றுக் கொடுப்பதற்காக முன் வந்திருக்கின்றனர். ஆனாலும் தினினி தேசங்கு இதற்கு அவர் ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்றும், ஆனால் ஆரம்பத்தில் அவருடைய 3 வயதில் நீச்சல் பழக்குவதற்காக குளத்திற்கு அழைத்து சென்ற வேளை அவர் நீரை பார்த்து பயப்பட்டுள்ளதாகவும் நீருக்குள் இறங்க மாட்டேன் என்று கத்தியதாகவும் பெற்றோர்கள் கூறியுள்ளார்கள். அது மட்டுமல்லாது அவர் நீருக்குள் மூழ்கினால் தலையை மேலே எடுப்பதற்கு தனக்கு கஷ்டமாக இருப்பதாகவும் இது பெரும் சவாலாக இருப்பதாகவும் பெற்றோருடன் இதற்காக சண்டை போட்டுள்ளதாகவும், எனினும் அவருக்கு இதனை ஆர்வமாக கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவரை அவருடைய 6 வயதில் நீச்சல் குளத்திற்கு அழைத்து சென்று அங்கு அவருக்கான பயிற்சியினை வழங்கிய பொழுதும் அவர் அதற்கு மறுப்பு தெரிவித்ததாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் தொடர்ச்சியாக பெற்றோர்கள் விடாமுயற்சியை செய்து அவரை இதில் அவர் சாதிக்க வேண்டும் என்பதற்காக ஆர்வத்தை தூண்டியுள்ளதை அடுத்து அவருக்கும் அந்த நீச்சல் போட்டியில் ஆர்வம் வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னதாக அவர் தன்னுடைய 8 வயதில் மங்களூரில் நடைபெற்ற மாநிலம் அளவிலான நீச்சல் போட்டியில் இவர் பங்கு பற்றி அதில் வெற்றியையும் பெற்றிருந்தார். அதற்காக அவர் பரிசுகளையும் பெற்றுள்ளதை அடுத்து அவருக்கு அந்த நீச்சல் துறை மீது அதிகமாக ஆர்வம் வந்துள்ளது. தொடர்ச்சியாக அவர் பல சிரமங்களின் மத்தியிலும் நீச்சல் போட்டியிலே பங்கு பெற்று நீச்சல் துறைக்கு தேவையான பயிற்சிகளையும் பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் தினினி தேசிங்குடைய பெற்றோருக்கு அவருக்கு விருப்பமில்லாத ஒரு துறையில் அவரை நாங்கள் ஆதிக்கம் செலுத்தி விட்டோமோ என்று ஏக்கம் இருப்பதாகவும், எனினும் இது குறித்து அவரிடம் கேட்ட பொழுது அவ்வாறு இல்லை, தனக்கும் இந்த துறை பிடித்திருப்பதாகவும் இதில் தான் சாதித்து வர வேண்டும் என்று விரும்புவதாகவும் கூறியுள்ளார். அவருக்கு இருந்த அனைத்து தடைகளும் நீங்கி உள்ளதாகவும் அவர் மற்றவர்களிடம் சுலபமாக பேசி பழக அன்பு கொண்டு வளர்ந்துள்ளதாகவும், நீரினை பார்த்து பயப்படாமல் எந்த விதமான நோய் நொடிகளும் இன்றி அவர் சிறப்பாக தன்னுடைய இந்த பயிற்சியினை முன்னெடுத்து சென்றுள்ளதாகவும் கூறியுள்ளார். இவர் தேசிய விளையாட்டு போட்டிகளில் 7 பதக்கங்களை பெற்றுள்ளதை அடுத்து அவருக்கான கௌரவிப்புகளும் வழங்கப்பட்டுள்ளது. இவர் இளம் வயதில் வளர்த்து வரும் பெண் நீச்சல் வீராங்கனை என்ற பெருமையையும் படைத்துள்ளார். இதை தவிர இவர் 200 மீட்டர் ஃப்ரீ டைஸ் போட்டியிலும் தேசிய சாதனை படைத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. 2022ஆம் ஆண்டு காங்ஷோ ஆசிய விளையாட்டு போட்டிகளிலும் பங்கு பற்றி உள்ளார். இத்தனைக்கு பின்னணியாக இருக்கின்ற தினினி தேசங்குவிற்கு தற்பொழுது 14 வயதாகி இருந்த பொழுதும் அவர் தன்னுடைய நீச்சல் துறையில் அதிகமான நேரங்களை செலவிட்டு அதற்காக அவர் விடாமுயற்சியினை மேற்கொண்டு வருகின்றார். இவர் தற்பொழுது நடந்த பேட்டி ஒன்றின் மூலமே தன்னுடைய வாழ்க்கை வரலாறு குறித்தும் ஆரம்பத்தில் தான் இதற்காக எவ்வளவு கடினங்களை எதிர்கொண்டேன் என்பது தொடர்பிலும் தன்னுடைய பெற்றோர்கள் தனக்கு ஆதரவாக இருந்துள்ளமை தொடர்பிலும் கூறியுள்ளார். இவ்வாறு ஒரு வளர்ந்து வரும் இளம் பெண்ணுடைய சாதனைக்கு பின்னதாக அவர்களுடைய பெற்றோர்கள் கொடுத்த ஊண்டுகோல் தான் இப்பொழுது அவர் நிகழ்த்தி வருகின்ற இந்த வெற்றிகளுக்கு காரணம் என்பது குறித்தும் பலர் பலவிதமான கருத்துக்களையும் தெரிவித்து வருகின்றார்கள். அந்த வகையில் வளர்ந்து வரும் இளம் பெண் நீச்சல் வீராங்கனை என்ற பட்டத்தினை பெற்ற தினினி தேசங்குவிற்கு பல தரப்பிலும் இருந்து ஆதரவுகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றார்கள். இவ்வாறு மற்றொரு பதிவினூடாக உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்.